இறைவன் மிகப்பெரியவன், வானமும் வான்மறையும். லூனார் கேலண்டர் அப்படிங்கிறது இஸ்லாமிக் கேலண்டராக இன்றைக்கு உள்ளது. பிறையை பார்த்து, பிறையினுடைய நிலையை பார்த்து மனிதன் தன்னுடைய செயல்பாடுகளை தொடங்கக்கூடிய, செயல்பாடுகளை முடிக்கக்கூடிய அப்படிங்கிற விஷயங்கள் அத்தனை தெளிவான விளக்கமாக இன்றைக்கு கணக்கிடப்பட்டிருக்கு. நிலவுக்கே மனிதன் போய் பல்வேறு தரவுகளையும் நிலவை பற்றி அத்தனை ஆராய்ச்சி குறிப்புகளையும் எடுத்து வச்சிட்டான். இந்த எந்த அறிவியல் விஞ்ஞானமும் இல்லாத போது இறைவன் இந்த நிலவினுடைய செயல்பாடுகளை, வளர்தலை, தேய்தலை பற்றி அத்தியாயம் 36 வசனம் 39 40 சொல்றான். உலர்ந்து வளைந்த பழைய பேரிச்சை மட்டையை போல ஆகும் வரையில் சந்திரனுக்கு நாம் பல தங்குமிடங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் அப்படின்னு. அப்படி ஒரு நிலா முழு நிலாவா இருக்கு. அது உலர்ந்து வளைந்து பழைய பேரிச்சை மட்டை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது கடைசி பிறை போல தெரிகிறது. சுபஹானல்லாஹ். எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாத காலகட்டத்தில் இந்த வசனங்கள் திருக்குரானில் கொடுக்கப்பட்டதுன்னா இது மனிதனிடத்திலிருந்து வந்தது அல்ல, இறைவனிடத்திலிருந்து வந்ததுங்கிறதுக்கான இன்னும் ஒரு தூய அத்தாட்சி.